நன்றிங்கக்கா. அதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லாமல் வேணாமா அப்படின்ட்டே இருந்தேன். ஆமாம், அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், குடிகார வாழ்க்கை தான். அதனால் அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாலாஜி தரணிதரன் அண்ணா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான். அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுவார், வெளியே போனால் குடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படி தான், அப்படி பேரன்போடு எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான். இங்கே பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமாக, ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும். கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி. கோவிந்தால் இங்கே வர முடியல, ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல. அதுவும் மின்மினிய ராசாத்தியும் அம்புலி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டிகிட்டு இருக்கு. பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னோடய நன்றி. இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை, அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும் போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபீனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை. ஸ்கீசோஃபீனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது. வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது. இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும். இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது. இந்தியா மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான். இப்படியான கில்ட் மேனியாக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனாக மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணிகள் உண்டு. அப்படி ஒரு காரணத்தில் போய் வீழ்ந்தவன் தான் நானும். ஒரு 20 வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன் தான். அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. ஓ, நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு. அப்படி இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்குது. முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடிகாரனாக மாறுறதுக்கு. அதன் பிறகு இந்த பொருளாதார ஏக்கம்னு ஒன்று சொல்லுவோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் பணம் போயிட்டே இருக்குது, ஒரு பக்கம் பணம் இல்லை, ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது. ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல், செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை, அந்த இயலாமை, இது எல்லாமே டபாலும் தள்ளி கொண்டு போய் போதை பக்கம் விட்டுரும். இந்த பொருளாதார ஏக்கம் ஒன்று. பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள, இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமாக நம்ம ஆயிடணும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு எலிமினேஷன் பண்ணப்படுறோம். அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபமாக போகிறதுக்கு. அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்குள்ள விட்டுரும். அதே மாதிரி தான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இல்லையா? அந்த குழந்தை சின்ன வயசில் தெரியாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக விழுந்துருது. அப்படி வீழ்த்தப்பட்டவன் தான் நானும் ஒருத்தன். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது. புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்முடைய அந்த மத மேலாதிக்கம், சாதிய படிநிலைகள், இந்த ஒடுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், இப்படி ஊறுப்பட்ட காரணம் இருக்குது ஒருத்தர் குடிகாரன் ஆகிறதுக்கு. சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை. குடிங்கிறது தப்பாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளோ பேருடைய பங்கு இருக்குது ஒரு தனி மனிதன் குடிகாரனாக ஆகிறதுக்கு. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. தனிமை உணர்வுங்கிறது ஒன்று. உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்தில் சலிப்புணர்வு, போர்டம் சொல்கிறோம் இல்லையா? அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சலிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான். அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதுதான் இருந்துகிட்டு இருக்கு போல. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று. அதே மாதிரியான
தனிமை உணர்வு ஒன்று, அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்குது, இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க அதை. ஏன் அப்படி திடீர்னு திடீர்னு ஒருத்தர் குடிக்க போயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு போதைக்குள்ளே போயிடுவான், ஏன்னு காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. அச்சம் ஒரு காரணம், இப்படி என்னென்னமோ இருக்குது. குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாமல் பித்து பிடிச்சு போய் அது தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்போடையே ஒருத்தர் குடிக்குள்ளே போனவளாக இருக்கான். இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்குது. அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரனாவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்குது. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா, அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, ஆற்றாமை, அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக ஆகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டே இருக்குது. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிக்க ஆரம்பித்தான், பகலில் மாறினான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல், அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் இந்த குடியை நியாயப்படுத்தவும் செய்யாமல் அது தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊறுப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்து தான் ஒரு 20-25 வருஷ குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், இவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை, நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பாக மயிலழகாக தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும். அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த படத்தில் வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பித்தது தான். பிருத்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை அவங்க 2 பேரும் எனக்கு அழைச்சி, நாம் தான் அப்போ ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம். குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூப்பிட்டுடலாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம், அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்டரில் பண்ணி, அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அந்த ராவா அதை கொடுக்க முடியாது. அவங்களும் சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்கே பாட்டு வைக்கலாம் அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு, அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆராரோ பாட்டும் கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும். உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ளே. ஆமாம், அது நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு சினிமா ரசிகனா, பாடலை எப்போதும் ரசித்து கொண்டே இருக்க ஒரு கவிஞனா, அந்த 2 பாட்டும் நிச்சயமாக எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு 3 வருடம் படம் நடக்கும் அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இன்னும் பெரிய கதையில் ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ளே என்னென்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்குது. இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சாருன்னா, இன்னும் 2 பார்ட் இருக்குது இதோடது. அவன் ஏன் குடிகாரன் ஆனா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வரணும்னு விருப்பப்படுறோம். அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும். அதனால் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக. அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க 2 பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க. அவங்க ட்ரைலருக்கு டீசருக்கெல்லாம் ரொம்ப புது சவுண்டாக இருந்தது. லியோன் அண்ட் டார்வினுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. ராஜமுருகன்னா இந்த மேடையில் எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தான். இது இப்படிலாம் போகலாம் அப்படிலாம் போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர். எனக்கு இந்த நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி. இப்போதைக்கு இதுதான் போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். முதல் மேடை கொஞ்சம் லைட்டாக முதல் மேடை கொஞ்சம் லைட்டாக ஷூரிங் தான் இருக்குது. 3 வருஷம் பண்ணோம் இந்த படம். 3 வருஷம் கஷ்டப்பட்டு, எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான், இருந்தாலும் 3 வருஷம் ரொம்ப பாடுபட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். ரொம்ப பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம், ரொம்ப அழகான படம். எங்களால் என்ன முயற்சி எடுத்திருக்கோமோ நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து கதை இதுதான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம லிரிக் ரைட்டர் கார்த்திக் நேதா அவருடைய அண்ணனோட கதையை ஒரு நாள் கேட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு லைன் ஒன்று சொன்னாங்க. அதை வச்சு டெவலப் பண்ணலாம், ஒரு நைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நெருக்கமாக இருக்கும். இது வந்து உங்களை என்டர்டெயினும் பண்ணும், உங்களை வந்து என்கேஜும் பண்ணும். ஒரு நைட் லைஃப் தான். நைட் லைஃப் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. மெயினாக ஒன்று நாங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறது அப்படின்னா, இன்டர்கட் இல்லாமல் நாங்கள் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு படத்தோட முதல் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இன்டர்கட் இருக்கும், ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மூட் செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க அதில் இன்டர்கட் எதுவும் இல்லை. இன்டர்கட் இல்லாமல் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதை தான் இருக்கும் இதில். மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த கேமரா வந்து ஒரு கேரக்டரையே ஃபாலோ பண்ணுறக்கும் பார்க்குற பார்வையாளர்களுக்கு இது வந்து ஒரு நைட் லைஃப் ஒருத்தனுடைய அப்படியே வாழ்க்கையை அவனுடைய தொடர்ந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு பார்வையாளர்கள் கிடைக்கும்னு நம்புகிறோம். சமூக பிரச்சனை இருக்குது, அட்ராசிட்டி இருக்குது, அழுகை இருக்குது, அப்பாவோட பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த மாதிரியான கேரக்டர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெறும் குடி மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு அது மட்டும் அழுத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு எழுத்தாளராக. கண்டிப்பாக குடி மட்டும் கிடையாது. அந்த குடியால் பல மனநிலைகள் பல வாரியாக பல அடுக்குகளாக மாறும். அந்த மாதிரியான ஒரு பல அடுக்குகள் கொண்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையில் இருக்கிற சாந்தகுமார். எழுத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர், என்னோடய டைரக்டர், கிட்டத்தட்ட நானும் டைரக்டரும் காலேஜ் மேட்ஸ் தான். ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் 2 பேரும் ஒரு ட்ரௌசரை மட்டும் மாட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே வெறும் தரையில் படுத்துட்டு, நீயும் நானும் ஒரு நாள் இதே மேடையில் பார்த்துப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஸோ அதனால் எனக்கு எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. அதுதான் நிறைவேறின மாதிரி இருக்குது. அவர் தான் வந்து எனக்கு ப்ரொடியூசரை இன்ட்ரோ கொடுத்தாரு. எழுதுறா அவனால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணார். இவர்கிட்ட இயக்குனர் என் நண்பனாக இருந்தாலும் நிறையா அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். உண்மை தான். எழுத்து பிழை கூட நான் கார்த்திக் நேதா அண்ணன்கிட்ட கற்றுக்கிட்டேன். எப்படி எழுதணுங்கிறது இவங்ககிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சாரி, இயக்குனராக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு மனசில் வச்சுக்காத. ஸோ எல்லாருமே பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ட்ராவல் கிடைக்கும் உங்களுக்கு. வழக்கமாக இல்லாமல் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபுல்லாக எங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்கோம். நீங்கள் தான் ரிசல்ட் சொன்னோம். வர ஜூன் 27 ரிலீஸ். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். KGF 2, காந்தாரா, தண்டேல், மெட்ராஸ் மேட்னி என்று தரம் பார்த்து தமிழ் சினிமாவில் தேர்ந்தெடுத்த கதையை வெளியிடும் நிறுவனம், சிறு படங்களுக்கு பெரும் நம்பிக்கை தரும் நிறுவனமாக ட்ரீம் வாரியர் குகன் அவர்களை பேச அழைக்கிறோம். CEO. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னெடுத்து கொண்டு வந்த ராஜமுருகன் சார், பாலாஜி தரணிதரன் சார் மற்றும் அது இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நிறைய உதவியர்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முதற்கல் வணக்கம். நியூமாங் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் குட் டே. இதில் புதியவர்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் வந்திருக்கு. புதியவர்கள்னால் 96 பிரேம் சாரோட கிளாஸ்லேருந்து வந்தவங்க. டைரக்டர் அரவிந்துக்கு இது டெபியூ ஃபிலிம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் தயாரிப்பாளராகவும் ஆக்டராகவும் வந்திருக்கிற பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை தாண்டி திரைக்கதை வந்து மைக்கேல் பூர்ணா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடித்த அத்தனை கலைஞர்கள், அதாவது இப்போ நீங்கள் டிஓபி அண்ட் எடிட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாகவும் அவரோட மதன் குணதேவோட சப்போர்ட்,
அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மிகப்பெரிய யானை பலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பலம் தான் மியூசிக்கும் லிரிசிஸ்ட்டும். கோவிந்த் வசந்தாவாக இருக்கட்டும், இது கார்த்திக் நேதா சாராக இருக்கட்டும், இது அவங்களுடைய ஒரு பெரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதியவர்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட கதைக்களத்தோடு வரப்போ அதனோட ஒரு விநியோகிஸ்தமாக பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். இது ரொம்ப முக்கியம். அவங்களோட பங்களிப்புக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதை தாண்டி இந்த படம் குட் டே வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா, கதைக்களம் இதில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா புதியவர்களுக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்கள கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீமுக்கு வந்து அதான் அந்த பதட்டம் தான் எனக்கு இருக்குது. எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப முக்கியம். அதனால் திரும்பியும் அதை நினைவு கூறுகிற வேண்டிய சின்ன. இதில் நடித்த விஜய் முருகன் சாராக இருக்கட்டும், போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், பக் சாராக இருக்கட்டும், இதில் உறுதுணையாக இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு துறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குட் டே இந்த படம் வந்து 2 முக்கியமான விஷயத்தை சொல்ல வருது. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்தின் கதைக்களம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் நடக்கிற கதைக்களம். அந்த லொக்கேஷன் ஜியாகிரபிக்கலாக பார்த்திங்கன்னா, நம்ம தென் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்து ஊர் விட்டு வந்து அங்கே வந்து பிழைப்பு தேடி பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு ஊர் தான் திருப்பூர் வந்து டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற வணிகம் அவ்வளோ பெரியது, அதில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ பெரியது. அங்கே வந்து வேலைக்கு வர்றவங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் என்னென்னா, அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கை தரத்தை ஒரு தடவை நம்ம மேலே ஏற்றிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்ற ஊர் தான் திருப்பூர். அந்த மாதிரி திருப்பூரில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும், பல சுச்சுவேஷன்கள் இருக்கும். எந்த மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, அவங்க ஊரை விட்டு வருவாங்க. அவங்க உற்றார் உறவினர், பெற்றோர், சகோதரர் சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் விட்டு வந்து அந்த ஊருக்கு வந்து ஒர்க்குக்காக வருவாங்க. திருப்பூரில் நான் படிச்சிருக்கேன். என்னோடய வாழ்க்கையும் இளம் வயது வாழ்க்கை திருப்பூரில் இருந்துங்காட்டிக்கு அதனோட ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். அங்கே நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே 6 லட்சம் மக்கள் குடிபெயர்ந்து திருப்பூருக்கு வந்திருப்பாங்க மினிமம். இவ்வளோ பேர்த்துக்கு வந்து அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் கோத்ரூவாகும். அந்த மன அழுத்தத்தில் என்னென்னா, சிலர் ஃபேமிலி விட்டு வரப்போ அவங்க ஃபேமிலி ஊரில் இருப்பாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு வந்து சில தேடுதல் இருக்கும். ஒன் ஆஃப் த தேடுதல் வந்து இந்த ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான் இந்த கதை. இந்த படத்தில் சொல்ல வந்த முதல் முக்கியமான கருத்து வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேயே கவனிச்சிருப்பீங்க. அவர் வந்து எதை தேடி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கை வந்து எனக்கு வேணுங்கிற பயணத்தை நான் அடைஞ்சிட்டேன், நான் இதுக்கு மேலே வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மன அழுத்தமே முக்கியமான காரணம் இதில் இருக்கிற அந்த சூசைடல் தாட்ஸ் தான். சூசைடல் தாட்ஸுக்கு வந்து மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்களை ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். அவர் குறிப்பிடும் போல முக்கியமான 3 காரணங்கள் ஏன் இந்த படத்துக்கு இது ரொம்ப ரெலவெண்ட், எவ்வளோ டீப்பாக இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் நான் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு டைலாக் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது, எனக்கு இந்த உலகம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனக்கு இன்னொன்று வந்து இந்த உலகம் என்னை வந்து நிராகரிக்குது அப்படிங்கிறது 2வது காரணம். 3வது காரணம் வந்து ஒருவேளை இந்த உலகத்துட்டு நம்ம போனோம்னா அதுக்கு உண்டான நன்மைகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற 3 முக்கியமான காரணங்கள் தான் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கொலை முயற்சி வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடெண்ட், இட்ஸ் அ வெரி ப்ரீ-பிளான், ப்ரீ-மெடிடேட்டட், ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட் ஆன ஒரு விஷயம். ஸோ இப்படி ஆன ஒரு கதைக்களம் தான் இந்த படம். இதில் இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவருடைய குடிப்பழக்கத்தை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது எப்படி ஒரு காம்பினேஷனாக, இது ஒரு டெட்லி காம்பினேஷன். இதுக்கு கிளியராக ஒரு முடிவு இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் வர படத்துக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு, அது எந்த ஒரு தனி மனிதராக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது தான் இதனோட பேசிக்கான அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரிங். அவ்வளோ டெப்த்தாக இந்த வடிவமைச்சிருக்காங்க.
மிகப்பெரிய நன்றிகள். இதுக்கு லிரிக்ஸாக இருந்தும் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் டயலாக்ஸுக்கு உறுதுணையாக இருந்த கார்த்திக் நேதா சாருக்கு சிறப்பு நன்றிகள் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். பூர்ணாக்கு இந்த ஒரு டெப்த் ரைட்டிங்க்கு வந்து நன்றிகள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நியூ டெபியூ டீம்லேருந்து வரப்போ இந்த ஒரு இது வந்து குவார்க்கி ஜானரே வந்து ரொம்ப புதுமையானது. இது குவார்க்கி ஜானர் வந்து கொண்டு வந்து சொல்கிறதுக்கு ராஜமுருகன் சார் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வேணும், இதில் நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதில் நடித்த ஒரு நம்ம பிருத்திவிராஜ் சார் வந்து அவ்வளோ டெப்த்தாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் ஹோல்டிங் வந்து ஒன் ஆஃப் த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பார்த்த திரைப்படங்களில் டெபியூ ஆக்டராக இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவர் கொடுக்க முடிஞ்சதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். இந்த தமிழ் சினிமா கண்டிப்பாக உங்களை அங்கீகரிக்கும் சார். உங்களோட ஆக்டிங்க்கு டெஃபினட்டாக ஒரு பிளேஸ் இருக்குது. இதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே கை கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போடுவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் வெல்கம் சார் ஃபார் சச் அ பிரில்லியன்ட் ஆக்டிங். விஜய் சாரோட ஆக்டிங்கும் அதில் பிரில்லியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜீவாவோட ஆக்டிங்கும் ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்து பண்ணுவாங்க. பைக் ஓட்டுற மாதிரியான காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனோட ரெண்டாவது காரணம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்தை குட் டேவோட இரண்டாவது காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நண்பர் இந்த மாதிரி இருப்பாங்க. பிருத்திவிராஜ் மாதிரியான இந்த கேரக்டரில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ரிலேட்டபிலிட்டி நம்மளுக்கு. கண்டிப்பாக நமக்கு கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், அவங்க தேடி போன வழிகளாக இருக்கட்டும், அது சரி தவறுங்கிறத தாண்டி நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த கரண்ட் ஜென்ரேஷன் எல்லாத்தாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஜென்ரேஷன் தாண்டின ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்குது. இந்த இரண்டு முக்கியமான காரணத்தினால தான் இந்த படத்தை நாங்கள் தேர்வு செஞ்சோம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் எப்பவுமே இருக்குது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. முக்கியமான அந்த நம்பிக்கையில் வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி திரைக்கு வருது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு தேவை. இவர்கள் அனைவரும் புதியவர்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் பேச அழைக்கிறோம். 96 படத்தின் இணை இயக்குனராக பின்னே இருந்தவர். குட் டே படம் மூலம் தயாரிப்பாளராக, நடிகராக முன்னே வந்திருக்கிறார். முதல் படம் பேச வேண்டிய கதை. இன்றைய இந்திய சூழலில் வேலையின்மை, பட்டினி, வறுமை அதிகரிப்பின் காரணமாக வேலை தேடி உழைப்பு சந்தையை நோக்கிய இடம்பெயர்வு தொடர்ந்து நடந்து வருகிறது. திருப்பூரில் பனியன் தொழிலில் நடந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக வளர்ச்சி, நியாயமான சம்பளம், நியாயமில்லாத நெருக்கடி, தொழிலாளர்களின் தொண்டைக்குழி சோகங்கள் என்று மனதை உலுக்கும் காட்சிகளோடு ஒரு நாள் இரவு கதையாக புதிய யுத்திகள், புதிய மெனக்களுடன் கதை சொல்ல போகும் குட் டே படத்தின் இயக்குனராக, குட் டே படத்தின் தயாரிப்பாளர், நடிகராகும் பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். சரி, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், ராஜமுருகன், பாலாஜன், விஜயமுருகன் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கும் இதுதான் முதல் மேடை. ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. மைண்டில் இருக்குது அப்படியே ஒரு ஃப்ளோவாக பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆர்டரெல்லாம் பேச தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பித்ததே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. நானும் அரவிந்தும் 7 ஸ்க்ரீன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல சம்பளம், ஒரு படம். திடீர்னு ஒரு நாள் இல்லை, இந்த படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. அந்த மாதம் சம்பளம் வருமா என்னான்னு தெரியாது. அந்த 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் ஏன்னாரு. இவன் ஏன்னா லூஸா, 1000 ரூபா தான் இருக்குது, அடுத்த மாதத்துக்கு ஏதாவது நல்ல டேரக்டர் எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சு காமிச்சு சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது, சரி வழக்கம் போல் பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் ஞாபகம் இருக்காது என்ன பேசணுன்னு. சரி, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது, அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, படம் பண்ணிடலாம். நான் சினிமாவுக்கு வந்து நடிக்கணும்னு தான் வந்தேன், தெரியாமல் அசிஸ்டன்ட் ரைட்டு, கோடட் ரைட்டு. அரவிந்துக்கு வந்து ப்ராப்பராக டைரக்டர் ஆகணும். சரி, அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. கையில் காசுலாம் கிடையாது. ஒருத்தருடையே அப்படியே நானும் அரவிந்த் நல்லா பேசுவோம்.
போயிட்டு பேசி உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஏமாற்றி வாங்கினோம். அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்பினார். அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும். அப்படி தான் இந்த படம் ரெடியாச்சு. ப்ரொடியூசர்னா வழக்கமான பணம் எடுத்துகிட்டு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஏமாத்தணும் மீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய நடிகர்கள் வந்து எங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாங்க. பக்ஷன், விஜயமுருகன், நிறைய பேர். ஜீவாக்கெலாம் என்ன பேமெண்ட் போச்சான்னு கூட எனக்கு தெரில. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு வந்து எங்களுக்கே தெரில. சரி இப்போ ஸ்கிரிப்டு உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். சரி குடிகாரனை பற்றி என்ன ஸ்கிரிப்ட் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு பேப்பர் எடுத்து பெஸ்ட்டு குடிகாரர்கள்லாம் எழுதினேன் யார் யார் இருக்காங்கன்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் கார்த்திக் நேத்தா தான் என் நண்பன். அவர் பேர் தான் வந்துச்சு. சரி உடனே ஃபோனை போட்டோம் அங்கேருந்து, இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதாவது சொல்ல மாதிரி தான் அவர் சிலபஸ். அவர் நீங்கள் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு, நான் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு. பிரபா வைன் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் கார்த்திக் நேத்தா வந்து அவர் எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு அறிவுரைலாம் சொல்லுவார். அவர் எதுக்கு குடிக்கிறோன்னா இந்த உலகத்தை யாரா காப்பாற்றணும், நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தான் அடுத்தடுத்த டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. நான் வேறு மாதிரி கார்த்திக் நேத்தாவை பார்த்துருக்கேன். நான் பயந்த கார்த்திக் நேத்தாலாம் இருக்குது. சட்டையை கழட்டிட்டு ஹெல்மெட்டை வந்துடும் மாட்டு பஸ் ஏறிடுவார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் இல்லை உலகத்தை காப்பாற்றணும், நிறைய ஒர்க் இருக்குது. இப்படி பல சம்பவங்கள் இருக்குது கார்த்திக் நேத்தாது. சரி உடனே கார்த்திக் ஃபோன் அடித்தோடனே சரி வழக்கம் போல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் ஃபுட்டேஜே இருக்குது. அவர் பேசினார். அப்போயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டரில். அதே மாதிரி அரவிந்த் வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவார், நான் கண்டிப்பாக வந்து படம் பண்ணும் பிருத்வி, ஒரு ஆர்ட் படமாக பண்ணிடவே கூடாது. என்னோடய படம் வந்து என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி ஏதோ ஒன்று பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு. சரி இந்த படத்தில் நீ நடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம கதாநாயகனாக தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோ ஆக்குன அரவிந்துக்கு வந்து நான் காலத்துக்கும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ அரவிந்த். சரி இப்போ நம்மளை ஓகே ஹீரோன்ட்டார், இந்த பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சது தான். ஆனால் அரவிந்த் வந்து திடீர்னு ஒரு நாள் ட்விஸ்ட் வச்சிட்டாரு, பிருத்வி எனக்கு ஒரு நாள் நடிச்சு காமிங்க, நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ, இல்லைன்னா கிடையாதுங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. OMC கிரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல. சரி அதுக்கு முந்தின நாள் வேறு நல்லா கவனிச்சிக்கிறார் அரவிந்த், காலைல ஏதாவது சொல்கிற போகிறான் வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் காலைல போய் ஒரு டெஸ்ட் வச்சாப்புல. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சிருவோம் போல இருக்கியா, நடிச்சிரு அப்படின்னு தான் நான் நடிகை. நான் ஸோ நடிகன் ஆக்குனது வந்து அரவிந்த் தான். இப்படி தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு. நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார், கோஸ்ட் கார்டோட டிஐஜியாக இருக்கார். அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தீபக் ராஜு அவரும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதை தாண்டி நிறைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த நிறைய பேர் மறந்துருப்பேன், எனக்கு ஃப்ளோவில் வரல. இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு. அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் நான் பாண்டி குமரனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க பண்ணேன். ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஷூட்டிங் போயிட்டோம் 19 நாள் ஷெடியூலுக்கு. காசு இல்லை. அங்கே போயிட்டு ஆனால் ஓரமாக வானேன்னு கூப்பிட்டு போயிட்டு ஆனால் மன்னிச்சு 2 லட்ச ரூபா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எப்படியாவது அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு கடைசியில் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. செக்லீஃப்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அது கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல. பட் 19 நாள் ஷூட் பண்ணிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க, போய் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, என்ன நீங்களாவது கொடுத்துருங்கடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டார். அந்த பணத்தை கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த படம் முடிஞ்சதுக்கு நீங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படி தான் இந்த படம் உருவாச்சு. ஒரு கட்டத்தில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. யூனியன் பேட்டா எல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக அழுகலாம் வந்துருச்சு. படம் நிறுத்திட்டாங்களே அப்படின்ட்டு. நிறுத்திட்டாங்க மீன்ஸ் பேட்டா கொடுக்கல. அப்போது லைட்மேன் மயில் அண்ணன், ஒரு நம்ம மேனேஜர் விஜயகுமார் அண்ணன், சேகர், இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டா கொடுத்தேன். அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூனியன் ஆட்கள் அன்றைக்கி எங்கள் டீம் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம்.
ஸோ இப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து கோவிந்தசன் தான். இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசல. அரவிந்த் நானும் போய் உட்காந்தோம். ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட், அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட 42 ஷோ போட்டோம். நாங்கள் ஷோ போட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு வேறு வித்தியாச ஆட்கள். பெருசாக ஒருத்தர் ரீச் பண்ண முடியல, எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு. அப்போது எஸ்ஆர் பிரபு சாரோட டாக் ஒரு நாள் கவனித்தேன். அவர் ஒன்றத்தில் பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேடையில். படம் எடுக்கிறது முன்னாடி இதை எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சிருங்க கொஞ்சம் அப்படின்னும் போது, சரி இவரை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய் வழக்கம் போல் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடித்து அன்றைக்கி தை 1 என்ன படம் நல்லா இருக்கியா அப்படின்னாரு. குகன் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு சார் பார்த்தாரு. அவர் அதுக்கப்புறம் டீமில் ட்ரீம் வாரிஸில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க. அப்படி தான் இந்த படம் கிட்டத்தட்ட நான் இந்த படம் பண்ணுறேன். எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி சொன்ன வார்த்தை வந்து, இன்றைக்கி போய் நிம்மதியாக தூங்குங்க, ஒரு 10 நாள் தூங்கி இருக்க மாட்டேங்க ரொம்ப நாளாக, தூங்குங்க, இந்த படம் தேட்டருக்கு வரும் அப்படின்னாரு. எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அதே மாதிரி 27ஆம் தேதி தேட்டருக்கு வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தை எடுத்தாச்சு. இப்போ இந்த படத்தை எப்படி நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போட்டு காமிக்கணும் தான் பாலாஜி அண்ணன், ராஜமுருகன்லாம் படத்தை போட்டு காமிச்சோம். பாலாஜி அண்ணாகட்டும் ராஜமோகனாகட்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பாலாஜி அண்ணா வந்து அவரோட ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், பற்றி எதை பற்றியும் பயப்படாத, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எடுத்து போய் இப்படி தான் நின்றேன், கண்டிப்பாக அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், பிகாஸ் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, அது கண்டிப்பாக உன்னை ரெவென்யூவாகவே காப்பாற்றிடும் அந்த படம் அப்படின்னும் போது மனசுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே வந்துடுவோம் அப்படின்ட்டு. ராஜமுருகனை படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது ராஜமுருகனை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். டெய்லியும் காலைனா எடுத்து ஒரு ஃபோன் அடிச்சிடுவோம், ஆனால் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு. அப்படி எல்லா உதவிகளும் பண்ணி இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த படத்தை வெளியே வந்துடணுன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பண்ண 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வேறு யாரை ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் சின்ன படங்களை வந்து உள்ளே விடுறதில்ல, மியூசிக்கல் கம்பெனிக்குள்ளே படம் எடுத்துருக்கேன்னா அப்படியே அமைச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் வந்து அறிமுகமாகி படம் பார்த்து அப்போ ரொம்ப பிடிச்சி போய் தெரில நீங்கள் நம்ப மாட்டீங்களா, சின்ன படத்துக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் அமௌண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் செல்வம்ல அது வந்து ஜிதேஷ் மூலிமா தான் நடந்துச்சு. அது தேங்க்யூ ஜிதேஷ். அப்புறம் தெரில பதட்டத்தில் வேறு யார், மதனண்ணே, லவ் யூ மதனண்ணே. ஏன்னா மதனண்ணனோட உழைப்பு வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஒரு முக்கியமான கேமராமேனாக இருப்பார் ஃப்யூச்சரில். அவரோட உழைப்பு டே நைட்டாக எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம, அவர் வந்து பூவெயிலோட எடிட்டர் பேசிக்கலாக. இந்த படம் கேமராமேனாக ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேமராமேனும் அவர் தான், எடிட்டர் அவர் தான், டிஏ அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. எங்களோட டைரக்ஷன் டீம் பர்டிகுலர்லி ராசாதி பிரபாகரன், மதன், அந்தோனி, இப்படி எங்கள் டீம் அவங்களோட உழைப்பு எல்லாருமே வந்து ஒரு ரூபா சம்பளம் இல்லைன்னா கூட அந்த படம் முடிக்கணுமேனு உழைச்சி கொடுத்தது வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு ஒரு ரிசல்ட். சில பேர்களை மறந்துருப்பேன், பட் எல்லாரோட இதுவும் வந்து படம் ஒரு கட்டத்தில் நின்றதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மனசில் இருந்தது, இதுதான் நான் பேசி முடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பண்ணிட்டீங்களோ சார்? சாரி சார், கவனிக்கல. ஹீரோ குடிகாரர் அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரி லொக்கேஷனாக ஒரிஜினல் சரக்கு கிடைக்கும், கம்மியாகவும் கிடைக்கும்னு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை அப்படிலாம் தெரியல சார். அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்ல. குகன் சார், ட்ரீம் வாரியருடைய இது எம்பல் போடலையே இதில், அந்த பேனரில் இதுலேயும்? இல்லை, நம்ம தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோங்க சார், நம்ம தான் பண்ணுறோம். அதுதான். டேரக்டர் சார், எப்பவுமே வந்து குட் டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க, ஆனால் இங்கிலீஷில் போடுவாங்க மேக்ஸிமம். ஏன் நீங்கள் தமிழில் போட்டீங்க டைட்டில்? ஏன் தமிழில் என்ன பிரச்சனைண்ணே? இல்லை, தமிழில் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து தமிழில் வந்து கூகுளில் ட்ரை பண்ணால் தமிழில் வராது. இப்போ இங்கிலீஷில் ட்ரை பண்ணால் டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். ஓகே, ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.
கார்த்திக் நீதா சார், நீங்கள் குடிக்கிறதுக்கு காரணம் அகக்காரணம் புற காரணம்லாம் நிறைய பேசுனீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நிறைய நியாயமான பாயிண்ட்டு. முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப எளிதாக டாஸ்மார்க்கில் சரக்கு கிடைக்க, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே, என்ன காரணம்? ஆனால் இந்த படம் அதை பற்றி பேசலைங்கிறதுனால பேசல, பொதுவாக பேசணுன்னா நான் நிறையா சொல்லலாம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்குது. நான் இதில் சொன்னது சமூக காரணங்கள் மட்டும்தான் சொன்னேன். அரசியல் காரணங்கள் இதில் முதன்மையாக இருக்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்குது. இந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது நான் சொல்லிக்கல. இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னென்னா உனக்கு கொண்டு போய் அந்த குடிக்குள்ளே விட்டுச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வேறு ஒரு இடங்களில் உறுதியாக நானே எழுதுவேன், போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்ட்டு சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். டைரக்டர் சார், படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பீங்க, அவர் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுவார், ஆனால் அந்த இடத்துல நிறைய கட்சி கொடிகள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கட்சி கொடிகளை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது எல்லாமே ப்ளர் பண்ணியிருக்காங்க. இல்லை, ப்ளர் பண்ணியிருக்காங்க, தெரியுது இல்லை க்ளீனாக, அதுக்கு சொன்னேன். என்ன கட்சி கொடி தெரிஞ்சதுன்னா? எல்லா கட்சி கொடிக்கும் முன்னாடி நடுவில் போயிட்டு அவர் வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சாதாரண ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம கட்சிக்காரங்க விட மாட்டாங்க, சரிங்களா? இப்போ நம்ம கட்சிக்கு கட்சி கொடியில் நட்டு வச்சுக்கும் போது அது கேவலப்படுத்துற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்லைண்ணா, அது எல்லாமே ப்ளர் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். பண்ணியாச்சு. அப்படி தெரிஞ்சால் அதையும் நாங்கள் ப்ளர் பண்ணிடுறோங்க. அது தெரிஞ்சால் அதையும் ப்ளர் பண்ணிடுறோம். சார் குகன் சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. படத்தில் எல்லாரும் புதுமுகம் நீங்கள் இப்போ தான் போஸ்டர் பார்க்குறேன். காளி வெங்கட், பக்ஸு, எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்கார், அந்த அம்மா மைனா. ஏன் அப்புறம் புதுமுகன்னு சொல்கிறீங்க சார்? டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா புதுசு. இப்போ நீங்கள் டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் கொண்டு வராரு. இப்போ டைரக்டருக்கு புதுசு, ஆக்டருக்கு புதுசு. அப்புறம் நீங்கள் மைக்கேலுக்கு திரைக்கதை வசனகர்த்தா, அவருக்கும் இது புதுசு. அதனால் லார்ஜராக அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் சார். அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தா நம்ம தனஞ்சயன் சார், அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த ஸ்டைலில் இருக்குது. அடுத்து திரையுலகத்தை ஆள நினைக்கிறீங்களா? ஏன்னா குகன் சார், ஏன்னா நீங்கள் முன்னாடிலாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க, எஸ்ஆர் பிரபு சார் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக மேடைக்கு வர்றீங்க, பேசுகிறீங்க, நல்லாவும் பேசுகிறீங்க. சினிமாவை ஏதாவது வாழ வைக்கிற பிளான்? சார் நன்றி சார், உங்கள் ஆதரவுக்கு பிளெஸிங்ஸ்க்கு நன்றி. தேங்க்யூ. டைரக்ட் சார், குட் டே சார். இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். காலையில் எழுந்தவொன்னு குழந்தைங்க கூட பிஸ்கெட் குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்லை அந்த கம்பெனி ஏதாவது காசு கொடுத்துருக்கா? எதுனா குட் டே கம்பெனி ப்ரொடியூசரை கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பதில் சுவாரஸ்யம் கூட சொல்லலாம். இல்லை, டேரக்டர் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ஏன்னா குட் டே அவர் தான் வச்சார். 2 பேருக்கும் பல்காக அமௌண்ட் வந்திருக்காப்போ? இல்லை, அது இப்போது அந்த கார்த்திக் நேதா கிட்ட கொடுக்குறேன், ஏன்னா அவர் தான் இந்த குட் டே அவருக்கும் அமௌண்ட் வந்திருக்கா? இல்லை, படத்துக்கு நிறைய தலைப்புகள் பேசணும். மிச்சக்குடி, எச்சக்குடி, சொச்சக்குடின்னு வைக்கலாமா அப்படின்னு வச்சோம். இந்த குடியை சம்மந்தமாகவே நிறையா பேசி பார்த்து இந்த படத்துக்குள்ளே ஒரு தந்தை மகளுக்கான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தலைப்பு போகலான்னு ஒரு கட்டத்தில் போகும்போது நிறைய அது சம்மந்தமாக போய், சரி ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் நாங்களே மன்னிச்சிக்கிட்டு சரி குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. டேரக்ட் சார், இல்லை இன்றைக்கி குடியை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே தள்ளாடிட்டு தான் இருக்குது. ஆனால் குடினால இல்லை. ஏன்னா எல்லாமே போதையில், கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கருத்து போயிட்டாங்க. இப்போது எல்லாருமே முக்கால்வாசி டாஸ்மாகே பெட்டர்ப்பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடித்தா நம்ம பாட்டு கவர்மெண்ட் படுத்துட போகிறான். ஆனால் இவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வர படங்களில் பார்த்தீங்கன்னா அதான் ஓவராக இருக்குது. நம்ம கண் முன்னாடியே தெரியுமே. நியூஸ் காலையில் இருந்தோடனே பார்த்துருப்பீங்களே, நிறைய தாலி அறுப்பு, நிறைய பேர் கொலை பண்ணுறது. ஏன் அதை இது பண்ணலை? ஏன் குடியே நம்ம வச்சுட்ருக்கணும்? இல்லை, என் கதை தாலி அறுக்கிறது இல்லைண்ணா. சார் வணக்கம் சார். கதை ஸ்டோரி எழுதியிருக்கீங்களா சார்? சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், மாதவன் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பார். உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து குடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 rupees வாங்குறது, அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். ஆனால் அவர் அதில் குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டார். நீங்கள் இதை காமிக்கிறீங்க. அன்னைக்கே வந்து குடி இல்லாமல் வந்து
சில விஷயங்கள் பண்ணுறாங்க. குடியை வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதாவது தோணுச்சு சார்? சார் இப்போது குடியை வந்து இது இங்கே வந்து நம்ம நியாயப்படுத்தலை, இதில் குடியை நியாயப்படுத்தலை. குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்ப்ரரியான ஒரு சைலன்ஸ்க்கு அவன் குடிக்கிறான். எல்லாருமே டெம்ப்ரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம். ஆனால் அந்த டெம்ப்ரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கலை. எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம். அதுக்காக இந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. மற்றபடி குடி எல்லா குடியும் இதில் சேர்க்க வேண்டாம். இது நீங்கள் பாருங்கள், இது ஒரு தனி குடியாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல குடி தான் இது, பாருங்கள். So question to you, இங்கே to your right. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அண்ட் வெற்றிகரமாக இந்த லெவலை கொண்டு வந்திருக்கிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி டு ட்ரீம் வாரியர்ஸ் ஃபார் பேக்கிங் them all the way through. சார், நான் கேட்க வேண்டியது, இது கார்த்திக் நேதாவுடைய வாழ்க்கையால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா, இல்லை த ஹோல் திங் தட் ஹேப்பன்ஸ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஸ்டோரியா? இல்லை சார், இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான். இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 சம்பவங்கள். இவர் வந்து ஒரு டைம் போலீஸ், எனக்கு சரியாக தெரியல, நான் ஒரு அவுட்லைனாக நான் சொல்கிறேன். போலீஸ் இவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. இங்கேயே உக்காரு, நான் வர வரைக்கும் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துகிட்டு ஓடிட்டார். தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அது சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் அது? ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அப்போது நாங்கள் ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவர் பார்க்கும்போதெல்லாம் லிட்ரலி பயம்தான் ஒரு மாதிரி. ஆனால் இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா, நான் அப்படி பண்ணியிருக்கேன், எப்படி ஓப்பனாக அடிக்கிறாரு, எப்படி அடிக்கிறாருன்னு தெரில. நான்லாம் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன். நம்ம எல்லாருமே நடிப்போம், யாரும் இங்கே விதிவிலக்கு இல்லை. நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா? இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கலான்ட்டு. சிலது வந்து சொல்ல முடியாதுங்க, சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க சொல்ல முடியாது. ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும். அப்புறம் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்குது, அதை மக்கள் கொஞ்சம் பழகியிருக்காங்க. அது இப்போ தான் மாறிட்டு வருது. மாற்றமும் வேணும், அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும், அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையாக வந்திருக்கு. சார், ஹீரோ சார் பிருத்விராஜ் சார். சரி சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு சீனில் வந்துட்டு சமந்தாவுக்கும் த்ரிஷாவுக்கும் முத்தம் கொடுக்குறீங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா, இல்லை இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிடுவீங்களா? இல்லை சார், நான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது. பட் பர்மிஷன் கேட்கல சார். இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட் பண்ணுற இது கிடச்சதுன்னா பர்மிஷன் கேட்டுக்கிறேன். இல்லை, அவங்க ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார். ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியானுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஹீரோ சார், இது கார்த்திக் நேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னார், அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார்னு. பாடலாசிரியர் தவிர அவருக்கு வந்து கதாசிரியராக, திரைக்கதாசிரியராக பேமெண்ட் கொடுத்தீங்களா? அவர்கிட்ட வந்து என்ஓசிலாம் வாங்கினீங்களா? இல்லை பேர் வந்துருதா டைட்டில் கார்டில்? நல்ல பர்மிஷன், அவரே பேமெண்ட் கேட்கல, ஞாபகப்படுத்தி விட்டீங்க. பட் பரவாயில்ல. இந்த படத்தில் அடிஷ்னல் டைலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. அதை தாண்டி நண்பர், நல்ல மனிதர், எங்களுக்கு பேமெண்ட் வாங்கலன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல. உண்மையாகவே கார்த்தி வந்து அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு. ஸோ வேறு தமிழ்நாட்டில் நிறைய பேசுங்க. இல்லை, எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. மனைவி இப்போ தான் குறிஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. குட் டே வந்து என்னுடைய 100வது படம். ஆமாம், 170வது பாடல் அந்த மின்மினிய ராசாத்தி. ஆமாம், இந்த நேரத்தில் அதையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்து அடித்த படம் குட் டே தான் இனிமேல். ஆமாம், ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த குடியை பற்றி பேசியிருக்கீங்க. நிறைய இந்த குடிக்கிறாங்க, மது பிரியர்கள் சொல்லுவாங்க. அவங்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அப்படிதான். அந்த மாதிரி சீன் படத்தில் இடம்பெறுதா? இல்லை சார், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார். இது நீங்கள் வழக்கமாக குடிகாரம் படமே யோசிக்காதீங்க. இது ஒரு பார்ட், அவனுக்குள்ளே இருக்கிற பெயின்ஸ் பேசுகிற படம் தான் இது. அண்ணா கார்த்திக் நேத்தாண்ணே, இப்போ இவரோட முத்துக்குமார் சாரோட இது வந்து 50வது பிறந்த நாள் வந்து கொண்டாட போகிறாங்க. அதில் வந்து உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுது? நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி குறிப்பாக வந்து கேட்க சொல்லி என்கிட்ட ஃபோன் இப்போ வந்துச்சு லைவ் பார்த்துட்டு. நான் அண்ணனோட நிகழ்வு எங்கே இருந்தாலும், யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் போய் அங்கே தலை காட்டிட்டு வந்துடுவேன். அது என்னுடைய தம்பியாக ஒரு கடமை. மற்றபடி அதே எனக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த நினைவு முழுக்க உள்ளே இருக்குது. இல்லை, 100வது படம்னா இது புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அவங்க இப்போ வெளியே தெரியறது தான் முதல் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவமும் உள்ளவங்க அத்தனை பேருமே, முழுக்க முழுக்க வாசிக்கிறதுலேருந்து, படங்கள் பார்க்குறதுலேருந்து, எழுதி பார்க்குறதுலேருந்து, ஒரு வெல் ட்ரெயின்டு, வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும். முதல் படங்கிறதுனால அது முதல் படம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம். டைரக்ட் சார், காவி கலர் காமிச்சாவே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் காக்கி சட்டை போட்டு வேலு அதை இது பண்ணுற மாதிரி சூளம் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. கிளம்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க கொடியோட? இல்லைண்ணா, நீங்கள் சொல்கிற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்தில். சார், இந்த இப்போ ஒரு கேள்வி முன்னாடி கேட்டார்ல, குட் டே இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களோட வந்து ஸ்பான்சருக்கு வந்தாங்கன்னா ஏற்றுப்பீங்களா? இந்த பெரிய கம்பெனி அதுவும் இரியா கேப் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு இதுக்கு பதில் தெரியல சார். இல்லை குட் டே பிரிட்டானியா கம்பெனி ஜி, அவங்க ஒருவேளை ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். நீங்கள் கேட்டு கேள்வி தான். அதான் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறோம் இப்படி எங்கள் டைட்டில் வச்சு எடுத்திருக்கீங்க, நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு வந்தால் ஏற்றுப்பீங்களா? உங்களுக்கு ரெட்டிப்பிளாகவும் ப்ரொடியூசர் தானே முடிவு பண்ணும். ப்ரொடியூசர் சார் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க, ரொம்ப வறுமையில் தான் இருக்கும். உண்மையே தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தா கூட ஓகே தான். அந்த அவ்வளோ பஞ்சத்தில் தான் இருக்கும். சொல்லுங்க. அது மாதிரி கார்த்திக் நேதாவோட கதையை பண்ணியிருக்கதா சொன்னீங்க, ஓரளவு எடுத்து. அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பிரசன்னா, அவரையே இந்த படத்தில் அவரும் குடியாத கேரக்டர்னா கரெக்டாக நடிப்பார், ஏன் அவரை இதில் யூஸ் பண்ணல? இல்லை, என்ன நடிகை ஆக்குனது இயக்குனர் தான், அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். ஆமாம் ஆமாம். இல்லை, நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணல சார். ஆர்ட் டைரக்டர் சார், விஜயமுருகன் சார். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஏன் நடுவில் காணோம். ஏன்னா உங்களுக்கு கோலிஸோடலாம் உங்களை விரும்பி அந்த அட்ராக்டிவான ஃபேஸ் லாஸ்ட்டாக விமல் சார் படத்தில் வந்தீங்க. ஆமாம். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு நடுவில் வக்கீலாக கூட ஒரு படம் இது பண்ணியிருந்தீங்க, பேச்சுலர். ஏன் ஆனால் ஏன் படங்கள் நிறைய பண்ணுறது இல்லையா? இல்லை சூஸிங்காக பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்களா? இல்லை ஆர்ட் டைரக்ஷனில் அதிகமாக பிஸியாக இருக்கீங்களா? கரெக்டாக தான் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆர்ட் டைரக்ஷன் போயிட்டு எனக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் மெயின்டைன் பண்ணீங்க, அதையும் மெயின்டைன் பண்ணுறீங்க. மெயின்டைன் பண்ணல, பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியாக எப்படி இருக்குது? ஈஸி கிடையாது. சினிமா நிறைய பேர் ஈஸின்றாங்க, எனக்கு தெரில. 30 வருஷமாக இருக்கேன், கஷ்டமாக தான் இருக்குது. சார் வாழ்த்துக்கள் சார். காட்சி சார், முதல் பாட்டு